ஓம் ஓம் நம சிவாய. ஓம் அகஸ்தீஸ்வராய நமः. நமசிவாய. நாம் அகத்தில் ஈசனை காண்க என்ற தலைப்பின் கீழ் வரும் சித்தர் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் கடுவெளி சித்தரின் பாடலை பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் அவரின் மிக அழகான பாடல்கள். வேத விதிப்படி நில்லு, நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு, சாதக நிலைமையை சொல்லு, பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து கொள்ளு. அழகான பாடல். அதாவது வேதம் என்பது ஏன் இவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்றால், பல ரிஷிகள், பல சித்தர்கள், பல முனிவர்கள் அந்த ஆழ்ந்த தியான நிலையில் இருந்து, பல நாட்களாக தியான நிலையில் இருந்து இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை, இந்த பிரபஞ்சம் என்ன கூறுகிறது என்பதை புரிந்து மனிதனுக்கு புரியும் அளவிற்கு அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுதான் வேதம். அந்த இறைவனை பற்றியும், அந்த மாயை எவ்வாறாக பரிணாமம் அடைந்து இவ்வாறாக மாறியது என்பதை பற்றியும், மனிதன் யார், அந்த இறைவன் யார், ஆத்மா என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன, இந்த ஸ்தூல தேகம் என்றால் என்ன, இது எல்லாம் மிக ஆழ்ந்த கருத்துக்கள். இதை அவர்கள் புரிந்து எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் சொல்லும் பாதை ஒன்று உண்டு. இவ்வாறாக இந்த நல்வழியில் நீ வாழ்ந்தாயானால் உனக்கும் இதுபோல் எல்லாம் அனுபவிக்க முடியும். அந்த வாழ்க்கையில் இருந்து, இந்த துன்பம் தரும் இந்த வாழ்க்கையில் இருந்து நீ கரையேற முடியும் என்று அவர்கள் கூறி வைத்திருக்கிறார்கள். இதையே நாம் பின்பற்ற வேண்டும் என்று கூறுகிறார் சித்தர். இதை அப்படியே நாம் பின்பற்றிவிட்டால் நாம் வாழ்க்கையில் வரும் துக்கங்கள் எல்லாம் மறைந்து போய்விடும். வேத விதிப்படி நில்லு, அதில் இருந்து கொஞ்சமும் மாறாதே. இன்றைய காலத்தில் பல பேர் அதை ஒற்றுக்கொள்ள முடியவில்லை அவர்களால். பல பேர் அது ஏளனமாகவும் கூறுகிறார்கள். இன்றைய நவீன காலத்திற்கு அது எல்லாம் ஒத்து வருமா என்பது ஒரு பேச்சாக இருக்கிறது. என்னதான் உலகம் நவீனம் அடைந்தாலும் மூல கருத்துக்கள், அடிப்படையான கருத்துக்கள் அது மாறவே மாறாது. ஏனென்றால் அதன் மேல்தான் இந்த நவீனம் எல்லாம் வளர்ந்திருக்கிறது. அதனால் அந்த வேதத்தை புரிந்து அவர்கள் என்ன கூறுகிறார்கள், புரியவில்லை என்றால் கூட பரவாயில்லை, அவர்கள் நில் என்றால் நிற்க வேண்டும், அவர்கள் இதை செய்யாதே என்றால் செய்யக்கூடாது, செய் என்றால் செய்ய வேண்டும். இப்படி காப்பி அடித்து கொண்டே கூட வாழலாம், ஒரு கேடும் வராது. நமக்கு புரியவில்லை என்றாலும் அதை புரிந்தவர்கள் என்ன கூறுகிறார்களோ அதுபடி நீ செல்லு. அதுதான் அடுத்தது கூறுகிறார். நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு. நமக்கு புரியவில்லை, சரி வேண்டாம், எனக்கு இருக்கும் வாழ்க்கையில் எனக்கு இதெல்லாம் மண்டையில் ஏறாதப்பா, வேண்டாம். இதை புரிந்து யார் யாரோ வைத்திருக்கிறார்களே, குடும்பத்திலோ ஆசிரியர்கள் என்ற ரூபத்திலோ இல்ல பெரியவர்களோ ஏதோ ஒருவர் புரிந்து அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இதை நீ செய்யாதே என்றால் செய்யக்கூடாது. அதை ஏன் நான் செய்யக்கூடாது? என் இஷ்டப்படித்தானே நான் என் வாழ்க்கை நடக்க வேண்டும், என் வாழ்க்கை நான் வாழ்வேன் என்று கூறினால் அதில் வரும் துன்பங்களையும் வெளியில் சொல்லாமல் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். இதனால் நல்லவர்கள் கூறும் வழியில் நீ செல்ல வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பெரியவர்கள் கூறினாலோ இல்லை முதிர்ந்தவர்கள் கூறினாலோ இல்லை இது புரிந்த ஆசிரியர்கள் கூறினாலோ அதை நாம் சில சமயம் பொருள்படுத்தாமல் செல்லுகிறோம். இதனால் பல கஷ்டங்களும் வருகின்றது. அதையும் நாம் கண்டு கொள்ளாமல் மேலும் மேலும் அந்த தப்பான ஒரு பாதையிலேயே, அதாவது இண்டிவிஜுவாலிட்டி, தனித்தன்மை என்ற பாதையிலேயே நாம் முக்கியம் கொடுத்து செல்கின்றோம்.
அது எல்லாம் வேண்டாம், நல்லோர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு. அதை கண்டுபிடித்து நீ அதுபடி செல்லு. சாதக நிலைமையை சொல்லு. அதாவது மற்றவர்களுக்கு ஏதோ உபதேசம் கூற வேண்டும் என்றால் அது நல்ல உபதேசமாக இருக்க வேண்டும். அவர்களை ஒரு தவறான வழியில் செல்லக்கூடிய, அவர்கள் போகக்கூடிய ஒரு அறிவுரையாக இருக்கக்கூடாது. நாம் அனுபவித்ததில் இருந்து, நாம் பட்ட துன்பத்தில் இருந்து, அதிலிருந்து வெளிவந்து மற்றவர்களுக்கு ஒரு நல்ல அறிவுரையாக கூற வேண்டும். சண்டாள கோபத்தை சாதித்து கொள்ளு. ஏனென்றால் இந்த கோபம் என்பது எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும் ஒரு 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 குணம். எல்லா மனிதர்களுக்குமே கோபம் என்பது இருக்கும். அது எத்தனை விழிக்காடுகள் இருக்கிறது என்பதுதான் அதில் ஒரு முக்கியம். மனிதனானாலும் சரி, மிருகங்கள் ஆனாலும் சரி, கோபம் இருக்கும். மிருகம் எல்லாம் அந்த கோபத்துடனே வாழ்ந்து அழிந்து போய்விடும். ஒரு சாதுவான கன்றுக்குட்டிக்கு கூட கோபம் என்பது இருக்கத்தான் செய்யும். நாம் அதன் அருகில் சென்றால் அது முட்டை வரும். கோபம் என்பது சில சமயம் அது நம் தற்காப்புக்காகவும் உதவி புரிகிறது. எல்லாமே இறைவன் கொடுத்திருப்பது ஓரளவுக்கு நமக்கு அது உபயோகம் செய்துவிட்டு மற்றவர்களை அதை துன்புறுத்தாத அளவிற்கு நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். பயம் என்பதே, பயம் என்றால் ஒரு மோசமான ஒரு குணம்தான், எதிலும் பயம். ஆனால் அந்த பயமே இல்லை என்றால் நமக்கு பாதுகாப்பே இருக்காது. அதனால் பயம் என்பது எவ்வளவு அளவுக்கு நம்மை பாதுகாக்கின்றதோ அந்த அளவுக்கு வைத்துக்கொண்டு மீதியை விட்டு விட வேண்டும். இல்லை என்றால் வாழ்க்கை பூரா பயமாகிவிடும். அதுபோல் கோபம் என்பதும் இறைவன் தேவையில்லாத ஒன்றை படைக்கவே இல்லை. கோபம் என்பதும் நம்முடைய பாதுகாப்புக்காக, மற்றவர்களை பாதுகாப்பதற்காக ஓரளவுக்கு வைத்துவிட்டு மித்தமுள்ள கோபத்தை சாதித்து அடக்க வேண்டும். ஏனென்றால் கோபம் வந்துவிட்டால் அது கோபம் சும்மா வருவதில்லை. அகங்காரம் என்பதனால், ஆசைகள் அதிகம் ஆகினதால் கோபம் என்பது வருகிறது. கோபம் என்பது வந்துவிட்டால் நாம் மனம் எல்லாம் மாறி மாறி சிந்திக்கும். கோபத்துடனே ஒரு மற்றவர்களை பார்த்தால் அவர்கள் என்ன நல்லது செய்தாலும் நமக்கு அது தவறாகவே படும். மைண்ட் இஸ் டெல்யூடட் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். தப்பாகவே புரியும். நல்லது புரியவே புரியாது. எல்லாம் சந்தேகத்தில் வந்து முடியும். அதனால் இந்த கோபத்தை சாதித்துதான் கொள்ள வேண்டும். அதை யோக முறையிலோ அந்த ஈசனை வணங்கியோ அந்த பக்தி மார்க்கத்திலோ சென்று அந்த கோபத்தை நீ சாதித்து அடக்கிவிடு. அதுதான் உனக்கு நல்லது. அந்த கோபத்தையோ நீ வேதம் கூறாத வழியிலோ நீ சென்றால் உன்னால் ஒரு கதி போய் அடைய முடியாது என்று கூறுகிறார் சித்தர். கூட வருவது ஒன்றில்லை, புழு கூடெடுத்து இங்கண் உலவுவதே தொல்லை. தேடரும் மோட்சம் எமது எல்லை, அதை தேடும் வழியை தெளிவோரும் இல்லை. கூட வருவது ஒன்றுமில்லை. ஆசையாக சேர்த்து வைத்திருக்கிறோமே, எவ்வளவோ சேர்த்து வைத்திருக்கிறோம். சரி, சேர்த்து வைத்திருக்கிறோம், அது உலக வாழ்க்கையில் நமக்கு பிரயோஜனப்படுகிறது. ஓரளவுக்கு நம் வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்றால் சில வசதிகள், அடிப்படையான வசதிகள் எல்லாம் தேவைதான், இல்லை என்று கூறவில்லை. ஆனால் அதை உபயோகம் செய்யும் பொழுதே நம் மனதில் ஒரு கருத்து வேண்டும், இது எதுவும் நம் கூட வராது என்று. அதனால் என்ன புரிகிறது என்றால் அதன் மேல் ஒரு அளவற்ற ஈடுபாடு இருக்கக்கூடாது. ஈடுபாடு இல்லை என்றால் காப்பாற்ற முடியாது. ஏதோ ஒரு 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 வாகனம் தான் வைத்திருக்கிறோம், எனக்கு ஈடுபாடு இல்லை என்று நடுரோட்டில் நிறுத்தி கொண்டு போய்விட்டால் அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் தூக்கி கொண்டு போவார்கள். அதுக்காகவா நம் வாகனம் வாங்கினோம்? ஈடுபாடு வேண்டியதுதான், ஓரளவுக்கு வேண்டியதுதான். அப்பொழுதுதான் அதை நாம் பாதுகாக்க முடியும், நமக்கு அது பிரயோஜனப்படும். ஆனால் அடிமனதில் நாம் உணர வேண்டும், இது எல்லாம் நாம் இங்கேயே விட்டு போவது வேண்டியதுதான். நாம் ஒன்றுமே கூட எடுத்துக்கொண்டு போக முடியாது என்பது அடிப்படையான ஒரு மனம் நமக்கு வேண்டும். இல்லை என்றால் இந்த வாழ்க்கை முழுவதும்
வெளி உலக, அதாவது உலகத்தின் உள்ள ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கும் அதன் மேல் வைத்திருக்கும் ஆசைகளே நாட்டம் தான் அதிகமாக இருக்குமே தவிர இறைவனின் மேல் நாட்டம் இருக்கவே முடியாது. இந்த உடம்பெடுப்பது என்பது என்ன? இந்த உயிர் ஒரு கூடை எடுத்திருக்கிறது. அது புழுக்கூடு என்று கூறுகிறார் சித்தர். புழுவும் தான் ஏதோ ஒரு உடம்பை எடுத்திருக்கிறது, அதுவும் ஒரு ஜீவன் தானே. இந்த ஜீவனும் அப்படித்தான், இப்படி ஒரு உடலை எடுத்திருக்கிறது. இதை வைத்து கர்மாக்களை முடித்துவிட்டு இந்த உடலை இங்கு விட்டு செல்ல வேண்டியதுதான். இந்த பாம்பு சட்டை உரிப்பது என்று கூறுவார்கள். கொஞ்ச நாள் அது வைத்திருக்கும், உரித்து விட்டு வேறொரு தேகம் எடுத்துவிடும், ஒரு தோல் எடுத்துவிடும். அதுபோல் நாம் கொஞ்ச நாள் இந்த உடம்பை வைத்திருக்க வேண்டும். இதை வைத்து முடிந்த அளவுக்கு கர்மாவை செய்துவிட்டு பாவ புண்ணியங்களை அனுபவித்து தீர்த்துவிட்டு இந்த உடலை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஜீவன் சென்றுவிடும். இதைத்தான் சூக்ஷ்மமாக கூறுகிறார். புழு கூடெடுத்து இங்கன் உலவுவதே தொல்லை. இது ஒரு பெரும் தொல்லைதான். மீண்டும் மீண்டும் எடுக்க வேண்டுமே. மோட்சம் என்ற எல்லை நிலை வரும் வரை மீண்டும் மீண்டும் இந்த ஜீவன் இதுபோல் ஒரு கூடு எடுத்து கஷ்டப்படத்தான் செய்யும். அதனால் அந்த இறுதி நிலையான மோட்சத்தையே நீ நாடு. ஆனால் அதன் வழியை தேடுபவர் எவருமே இங்கு இல்லை. வருகிறார்கள், அவசரமாக எதையோ சேர்க்கிறார்கள், அதன் மீது அளவற்ற பற்று வைக்கிறார்கள், அதன் பின்னே செல்கிறார்கள், காலம் முடிந்து விடுகிறது, போகிறார்கள், மீண்டும் வருகிறார்கள். இதுதான் நடக்கிறது. இந்த மோட்ச நிலையை எதற்காக இவர்கள் எல்லாம் இதை கூறுகிறார்கள் என்பதை புரிவதற்கு ஆளே இங்கில்லை என்று கூறுகிறார் சித்தர். 5 பேர் சூழ்ந்திடும் காடு, இந்த ஐவர்க்கு மைவரடைந்திடு நாடு, முந்தி வருந்தி நீ தேடு, அந்த மூலம் மறைந்திட வா முத்தி வீடு. நமக்கு 5 புலன்கள் இருக்கின்றன. கண், காது, மூக்கு, இது தோல், இதெல்லாம் நாக்கு, இதெல்லாம். இதை வைத்து நாம் வெளி உலகில் உள்ள அந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் என்று கூறுவார்கள், இதைத்தான் கொண்டு மண்டைக்கு குடிக்கிறோம், மனதுக்கு குடிக்கிறோம். இதனால் எவ்வளவோ விஷயங்களை சேகரித்து குடிக்கிறோம். இதனால் இது ஒரு காடு போல் இருக்கிறது. இந்த உடம்பு என்பது இந்த பல சென்ஸ் ஆர்கன்ஸ் என்று கூறுவார்கள், சென்சஸ், 5 சென்சஸ் என்று கூறுவார்கள், 5 புலன்கள். இதை கொண்டு எல்லாம் சேகரித்து இந்த உடம்பு தான் ஒரு காடாக இருக்கிறது. மேலும் மேலும் எதையோ பார்க்கிறோம், அதை சேர்த்து வைத்திருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறோம், காடு போல் இது ஆக்கிவிட்டோம் இந்த உடம்பை. ஆனால் இந்த 5 புலன்களையும் நீ பிரயோஜனம் செய்து அதை வைத்து அந்த ஈசனின், உமாதேவியின் கணவனான அந்த ஈசனை நீ நாடிவிட்டால் அதுதான் உனக்கு எல்லை. அந்த எல்லை நிலையில் நீ போய் அடைந்து விடுவாய். அதற்கு பிறகு உனக்கு எந்த துன்பமும் இல்லை. அந்த ஈசனை நீ இந்த 5 புலன்களை வைத்து அந்த ஈசனை நீ அகத்தில் காண வேண்டும். அகத்தில் கண்டால் இந்த வெளி உலகிலோ இந்த உடம்பிலோ நமக்கு அவ்வளவு தூரம் ஒரு பற்று வராது. ஈசனையே மீண்டும் மீண்டும் அகத்தில் கண்டு அந்த ஈசனிடமே அழிந்து விட வேண்டும், ஒன்று சேர்ந்து விட வேண்டும் என்று கூறுகிறார் சித்தர். இப்பொழுது இந்த 5 புலன்களை வைத்து நீ வெளி உலகை காண்கிறாய். அதனால் இந்த உடல் என்பது ஒரு காடாக உள்ளது. இந்த 5 புலன்களை வைத்து நீ மனதில் அகத்தில் ஈசனை கண்டால் இந்த உடல் ஆனது ஒரு முக்தி அடையும் வீடாக மாறிவிடும் என்று கூறுகிறார் சித்தர். மேலும் அவரின் பல பாடல்களை என்னுடைய அடுத்த வீடியோவில் காண்போம். நம சிவாய.